சிந்தாமணி சிக்கன்ல கொங்கு நாட்டு ஸ்டைல் சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு பாதிக்கு பாதி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதாங்க மெயினே. அப்புறம் வந்து விதை எடுத்து வச்ச வரமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ நான் வடக்கல்ல வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிந்தாமணிக்கு. அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, நல்லா தாராளமாக கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் இடித்து வச்ச 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து விதை எடுத்து வச்ச வரமிளகாயை போட்டு நல்லா வணக்கி வேகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அந்த கழுவி வச்சுருக்க சிக்கனை போடுங்க. நம்ம வந்து ப்ராய்லர் தான் எடுத்திருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இதே நீங்கள் நாட்டுக்கோழி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வேகிறதுக்கு லேட் ஆகுறதுனால நான் வந்து தண்ணி சேர்க்காமே இது மஞ்சத்தூள், உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்பப்போ சும்மா லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் மேலே லேசாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.